வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ட்ரெயின் டு பூசான் படத்தோட இயக்குனரோட ஒரு அழுத்தமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் இப்ப தமிழ் டப்பிங்குடன் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்குது. இந்த படம் ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஒரு பார்வை இல்லாத முதியவர் இருக்கிறாரு. அவரு ஸ்டாம்ப் செய்யறதுல திறமையானவரா இருக்கிறாரு. ஒரு நாள் அவரை பத்திய ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு சிலர் வராங்க. அப்ப அவருடைய மகனுக்கு ஒரு உண்மை ஒண்ணு தெரிய வருது. சின்ன வயசா இருக்கும்போது தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்ச அம்மா நிஜத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மைதான் அது. அந்த அம்மாவை ஊரே அசிங்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. உண்மையிலேயே அந்த அம்மா எப்படி இறந்தாங்க, அதுக்கு பின்னாடி இருந்த உண்மை என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல அப்பா மகன் கதாபாத்திரத்துல நடிச்சவங்களோட நடிப்பு அபாரமா இருக்கு. அவங்களோட நடிப்பு இந்த படத்துக்கு நல்ல எமோஷன் வெயிட்ட கொடுக்குது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். தன்னுடைய அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த மகன் கதாபாத்திரம் விசாரணை செய்யற காட்சிகள் படத்துல நல்லாவே ஒன்றி போக வைக்குது. படத்துல ஒருத்தரோட முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கள எடை போடுறது இந்த சமூகத்தோட தவறான குணம் அப்படின்னு இந்த படம் மூலமா டைரக்டர் நல்லாவே சொல்லியிருக்கிறாரு. படத்தோட இயக்குனர் இயோன் சங்வோ தன்னுடைய ஆரம்ப கால இண்டி ஸ்டைல் மேக்கிங் முறைக்கு இந்த படம் மூலமா திரும்ப வந்திருக்கிறாரு. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, படத்துல அந்த அம்மா கதாபாத்திரத்தை இன்னுமே இவங்க கொஞ்சம் டெப்தா சொல்லியிருக்கலாம். படத்தோட திரைக்கதை ஸ்லோ பர்னா தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. சோ இந்த படம் நீங்க பாக்குறதா இருந்தா பொறுமையா தான் கொஞ்சம் இருந்தாகணும். படத்துல வர சில முக்கியமான ட்விஸ்ட உங்களால முன்கூட்டியே கெஸ் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா மறக்காம அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.